விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு சுபான்ஷு சுக்லா குழுவினர் இன்று பூமிக்கு புறப்படும் நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் பிரியா விடை வழங்கப்பட்டது. சுபான்ஷு குழுவினர் நாளை பிற்பகல் 3 மணிக்கு பூமியை வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் கடந்த ஜூன் 25ஆம் தேதி தனது விண்வெளி பயணத்தை தொடங்கினார். 28 மணி நேர பயணத்துக்கு பின் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த சுபான்ஷு சுக்லா குழுவினர் 18 நாள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது பயிறு, வெந்தயம் போன்றவற்றை விளைவிக்கும் முயற்சியை சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டார். பயணம் வெற்றியடைந்த நிலையில் ஜூலை 14ஆம் தேதி சுபான்ஷு சுக்லா குழுவினர் பூமிக்கு புறப்படுவார்கள் என்று நாசா அறிவித்தது. இதையடுத்து பூமிக்கு திரும்பும் சுபான்ஷு குழுவினருக்கு பிரியா விடை அளிக்கும் நிகழ்வு விண்வெளி நிலையத்தில் நேற்றிரவு 7:20 மணிக்கு நடைபெற்றது. அப்போது பேசிய சுபான்ஷு, விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இப்போதும் உலகத்தை விட இந்தியா அழகாக தெரிகிறது என்றார். அதாவது 1984இல் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரரான ராகேஷ் சர்மா கூறிய அதே வார்த்தைகளை மீண்டும் சுபான்ஷு கூறியுள்ளார். சுபான்ஷு சுக்லாவின் குழுவில் அமெரிக்காவை சேர்ந்த திட்டத்தின் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியை சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோர் கபு, போலந்தை சேர்ந்த ஸ்லோவோஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். பிரியா விடைக்கு முன்பாக விண்வெளி நிலையத்தில் உள்ள 6 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் சுபான்ஷு குழுவினருக்கு விருந்தளித்தனர். கோழி மற்றும் மாட்டிறைச்சி, இனிப்பு ரொட்டி, பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. வீரர்கள் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பூமிக்கு திரும்புவதற்கான சோதனைகள் நிறைவடைந்த பிறகு நால்வரும் இன்று பூமிக்கு புறப்படுவார்கள். பூமிக்கு வந்தடையும் வீரர்கள் 7 நாட்கள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். சுபான்ஷு சுக்லாவின் வெற்றிகரமான விண்வெளி பயணம் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கான முன்னோடியாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.